ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ டிஎன்ஏன்றது லாங் மாலிகுல்ன்றதுனால என்டையர் லென்த்துக்கும் செப்பரேட் ஆகாது. ஒரு ஸ்மால் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகும். அதுதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டில் வந்து டோப்போ ஐசோமெரேஸ் ஆர் கைரேஸ் அப்படின்ற என்சைம் வந்து பைண்ட் ஆகி அந்த டிஎன்ஏவை பிரேக் பண்ணும். ஸோ ஹெலிகேஸ் ஆர் அன்வைண்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து இதை அன்வைண்ட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ அந்த அன்வைண்ட் ஆகிறது மறுபடியும் ஜாயின் ஆகாமல் இருக்க சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன்ற என்சைம் வந்து பைண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதான் ஹெலிகேஸ், இது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன். ஸோ ஸ்லைடிங் கிளாம்ப்ன்றது என்னன்னா, இட்ஸ் ரிங் ஷேப்டு ப்ரோட்டீன். இது டிஎன்ஏ பாலிமரேஸ் 3யோட அட்டாச் ஆகி இது வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 டிசோஷியேட் ஆகாமல் இந்த ப்ராசஸ் பாலிமரைசேஷன் லாங் பாலிமரைசேஷன் ப்ராசஸ் வந்து எஃபிஷியண்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஒரு ஸ்டாண்ட் வந்து லீடிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம், ஒரு ஸ்டாண்டை லேகிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். லீடிங் ஸ்டாண்ட்ல சிந்தசிஸ் வில் பி கண்டினியூஸ் அண்ட் லேகிங் ஸ்டாண்ட்ல டிஸ்கண்டினியூஸா இருக்கும். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரோகேரியோட்ஸ்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வில் பி பை டைரக்ஷனலா இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ சூப்பர் காயில்டு ஸ்ட்ரக்சர் தானே. ஸோ இப்படி வந்து கண்டினியூஸாக இருக்குது, இப்படி வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. அதான் நமக்கு இப்படி தெரியுது. ஸோ ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனில் தான் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும், ரேண்டமாக நடக்காது. ஸோ டெஃபினட் ரீஜன் கால்ட் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகும். ஆர்என்ஏ ப்ரைமரை வந்து ஆர்என்ஏ ப்ரைமேஸ்ன்ற என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஓகே, ஆர்என்ஏ ப்ரைமேஸ் வந்து இதோட பாலாரிட்டி எப்படி இருக்குன்னா 5' to 3' இருக்கும். ஸோ இங்கே ஒரு 3' OH வந்து அது கொடுக்கும். ஸோ அதில் இருந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து கண்டினியூஸ் சிந்தசிஸில் வந்து சிந்தசைஸ் பண்ணிகிட்டே போகும் இந்த சைடு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து அட்டாச் ஆகும், அதுல வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து சிந்தசைஸ் பண்ணும். ஆர்என்ஏ பிரைமர் அட்டாச் ஆகும், டிஎன்ஏ இப்படி மூவ் ஆயிட்டே போகும். ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் சிந்தசைஸ் பண்ணும். இந்த மாதிரி இது டிஸ்கண்டினியூஸா இருக்கும். ஸோ இந்த ஆர்என்ஏ பிரைமர் எல்லாம் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் 1ன்ற என்சைம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்மால் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை வி கால் இட் அஸ் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ டிஎன்ஏ லைகேஸ்ன்ற என்சைம் வந்து ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படியே நடந்துட்டு போகும். இதில் வந்து இப்படியே சிந்தசைஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான், இது அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ இன் த கமெண்ட்ஸ். ஸோ இதோட மெயின் வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.